தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். என்னதான் நம்ம சினிமாவில் நிறைய ஸ்டார்ஸ் பார்த்து ரசித்தாலும் நம்ம வீட்டில் ஒரு குட்டி ஸ்டார் இருந்தாங்கன்னா அவங்க வந்து நம்ம மனசில் எப்போவுமே சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அந்த மாதிரி சினிமாவில் நம்ம மனதில் இடம் பிடிச்ச குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிறோம். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் ஒரு அமேசிங்கான அட்டகாசமான பேபி ஸ்டாரை இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அண்ட் தே கம் ஆஸ் எ டூ ஃபாதர் டாட்டர் காம்பினேஷன். அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குமே இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை. முதல்ல உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன் சார். பட் இப்போ அவங்களுக்கு உங்களோட அறிமுகம் தேவையே இல்லை, எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ வணக்கம் வணக்கம் மானஸ்வி அண்ட் வணக்கம் கொட்டாச்சி அவர்களே. கலைஞர் டிவி நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் மானஸ்வியோட ரசிகர்களுக்கும் இந்த கொட்டாச்சி அப்பாவோட பணிவான வணக்கம். வணக்கம். வாட் அ ப்ரவுட் மூமெண்ட் சார். உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணம் இல்லை இது. நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, இது மாதிரி நானே பார்த்துருக்கேன். பட் உங்கள் மகளோட உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, பார்க்குற எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி அண்ட் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தான் சொல்லணும். கண்டிப்பாக தேங்க்யூ. பட் ஆனால் நான் ரொம்ப நேரம் உங்களோட பேச முடியாது, ஏன்னா முக்கியமான ஸ்டார் இருக்காங்க இங்கே, அவங்களோட தான் நாங்கள். ஸோ ஹாய் மானஸ்வி. ஹாய். ஹலோ மானஸ்வி, உங்கள் படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம், சூப்பராக நடிச்சிருக்கீங்க, எல்லாரும் அதுதான் சொல்கிறாங்களே. ஸோ இட்ஸ் பிகம் வெரி நார்மல். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, எனிவே நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிக்கிறீங்க, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. ஸோ ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ a few questions. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது எப்படி இருந்தது? யார் நீங்கள் கூட ஆன்சர் பண்ணுங்கள் சார். எப்படி இவங்களுக்கு இப்படி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குன்னு எப்படி நீங்கள் ஸ்பாட் பண்ணீங்க? நாங்கள் வீட்டில் டான்ஸு பாட்டு ஏதாச்சும் காமெடியெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம்ல மேடம். அதில் இவங்களும் கம்பெனி கொடுத்துருவாங்க கூட சேர்ந்து. அந்த கம்பெனியில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. சரி, ஓகே, அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஷேட்டாக பண்ண சொல்லி போட்டு சின்னதாக ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுப்போம்ல. அப்படி நான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ தான் மானஸ்வி வச்ச ஒரு வீடியோ. நம்ம டைரக்டர்களுக்கு தெரிஞ்சுது. நம்ம அதில் கணேஷ் சார், அவர் தான் மேனேஜர், அவர் தான் அந்த வீடியோ எங்கள் குரூப்பில் பார்த்துட்டு, கொட்டாச்சி பாப்பா யார் அப்படின்னா, என் பொண்ணுன்னு அப்படின்னா, நீ உடனே பாப்பாவை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு இம்மிடியட்லாக வா அப்படின்னாரு. உடனே அங்கே போன உடனே டைரக்டரு உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் உள்ளே போன உடனே அப்படியே வாடா நீ சின்னப்பா இப்படி பண்ணியிருக்கிற அந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்க. போனோடனே இவன் கலகலன்னு அவங்களோட எல்லோரும் கூட மிங்கிள் ஆகிட்டா. போன உடனேயே அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு, இதுக்கு முன்னால் ஒரு 4-5 டைம் இந்த ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரியே இருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக இமைக்கா நொடிகளோட இயக்குனர் கூட அதான் சொன்னார். அவங்க நேரம் உள்ளே வந்தாங்க, நாங்கள் எப்படி நடிக்க போகிறாங்களோ அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். என்ன டைலாகு, அப்பா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்ட்டு கடகடன்னு நடிச்சிட்டாங்க. ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு. ஓகே மானஸ்வி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று பண்ணீங்க இல்லையா, அதில் என்ன பண்ணீங்க நீங்கள் ஆக்சுவலாக? அதில் ஒரு காமெடி பண்ணினே. வடிவேல் அங்கிளோட எப்படி சிரிப்பார், எங்களுக்கு கொஞ்சம் பண்ண முடியுமா அது ப்ளீஸ் எங்களுக்காக? இல்லை உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது ஏதாவது ஒன்று? இப்படிதான் பண்ணியிருப்பேன். இல்லை ஃபஸ்ட்டு என்கிட்ட பண்ணது என்ன அப்படின்னா, அப்போ அக்கா குழந்தை இன்னொரு குழந்தை இருந்தாங்க, அவங்க வந்திருந்தாங்க அங்கே தொட்டியில். ஆமாம், அப்போ தொட்டிலில் நான் தான் பேய். தொட்டியில் நான் ஆட்டிட்டு கீழே விழுந்துருவேன். அப்புறமா பேயை பயன்படுத்துவேன் அப்படின்னு அந்த வீடியோ. இப்போ எவ்வளோ படம் நடிச்சிட்ருக்கீங்க? என்ன நீங்கள எத்தனை நம்பர்? 7 படம் நடிச்சிட்ருக்கீங்களா? ஓகே, சதுரங்க வேட்டை நடிச்சிட்ருக்கீங்களா? அதில் என்ன யாரோட நடிக்கிறீங்க? அதில் அருண்சாமி அப்பா கூட, அப்புறமா பரத் அப்பா கூட. ஓகே, அவங்களோட அது எப்படி சூப்பராக இருக்கு. இமைக்கா நொடிகள் மாதிரியே வேகமாக நிதானமாக கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்களா? எப்படி பேசுவீங்க அந்த படத்தில்? உங்கள் ரோல் எப்படி? அதில் நிதானமாக, அப்புறம் கொஞ்சம் ஹார்ஷாக க்யூட் பேபியாக பண்ணுவீங்களா அதில்? க்யூட் பேபி. ஓகே, சொல்லுங்கள் சார். இவங்க எப்படி ஷூட்டிங்லாம் கூட்டிகிட்டு போனால் எப்படி சமாளிப்பீங்க? இவங்க அம்மா தான் கூட போவாங்களா எப்படி? நான் தான் கூட போவேன் மேடம். என்ன அப்படின்னா, அங்கே போகிறோன்னே என்னை கண்டுக்க மாட்டான். இங்கே இருக்க வரைக்கும் கூப்பிட்டு போகிற வரைக்கும் அப்பா அப்பா அப்பான்ருப்பா, அது வேணும் இது வேணும் நல்லா சமாளிச்சுட்டு இருப்பான். ஆனால் மற்ற குழந்தைங்க மாதிரி எனக்கு அது வாங்கி தந்தா தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற பிடிவாதமெல்லாம் கிடையாது.
அவளுக்கு மெயினே இன்ட்ரெஸ்ட்டே வந்து ஃபுல் ஆக்ட் பண்ணணும், அது நல்லா பண்ணணும். அவளுக்கு கிளாப் பிடிக்கும். எது பண்ணினாலும் எல்லாரையும் கவனிப்பா, கிளாப் பண்ணுறாங்களா. நாங்கள் எவ்வளோ கிளாப் பண்ணோம் தெரியுமா தியேட்டரில், வரும்போதெல்லாம் விசில்லாம் அடித்தோம் தெரியுமா. தேங்க்யூ. டயட் ப்ரோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கொட்டாச்சி அந்த டைலாக் கொடுத்துருக்கோம், அது கொஞ்சம் நீங்கள் பாப்பா கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் நிறையா இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க, இங்கிலீஷ் எல்லாம் நல்லா வரும்ல அவளுக்கு சொன்னால் மைண்டில் வச்சுக்குவா சார் அப்படின்ட்டு. நான் அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஏதோ மாமா கிட்ட அவர் பேசுகிற மாதிரி ஏதோ இங்கிலீஷ் வேர்டெல்லாம் நிறையா இருக்கும். என் ஒய்ஃபு தான் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நல்லா இங்கிலீஷ் வரும், அதே மாதிரி என் ஒய்ஃபு தான் அந்த இங்கிலீஷ் எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தது. அங்கே போயிட்டோம் ஃபஸ்ட். ஏன்னா நிறையா சீன்ஸை மெயினில் வச்சுக்க முடியாது, நம்ம அது ரொம்ப க்ளோம்ஸி ஆகிடும் அங்கே போன உடனே, எது பண்ணுறாங்கன்னு தெரியாமல், அவளுக்கு புதுசு தானே அப்படின்னு. அதனால் ஒரு 2 சீன்கள் மட்டும் அவன் மெயினில் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். இது எடுக்கிறப்ப இது டைலாக் வந்துடும், அப்போ உனக்கு நான் வந்துடல தங்க, சரிப்பா அதையவே சொல்லிட்டு சும்மா என்ன அப்படின்ட்டா. சரி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாளே, ஆமாம் அப்படின்ட்டு நாங்களும் விட்டோம். அப்புறம் பார்த்தா அங்கே ஆச்சரியப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சொட்டை சொருகிருவன்னு சொல்லிட்டு அந்த டைலாக், ஆமாம், ஐயோ பயங்கரமாண்டா இழுக்கிறாங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருக்கா யார் அந்த அவர் அம்மா சரி கரெக்டாக இருக்கிறாங்க, வந்து சொருகிறாதம்மா நீ அப்படின்னு தள்ளி எந்திரிச்சு போனது தான். ஆமாம் பார்த்துட்டு அப்படியே சித்த நேரம் அப்படியே இருந்தார். நேராக எங்கிட்ட வந்து பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்தி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. ஒரு படத்துலேயே வந்து சூப்பர் ஹிட் ஆகிட்டீங்க. இப்போ என்னென்ன படம் பண்ணுறாங்க? இப்போது சதுரங்க வேட்டை பார்ட் 2, அதில் அரவிந்த் சாமி சார் டாக்டராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கும்கி 2, அதில் வந்து சின்ன வயசு ஹீரோனாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இருட்டுன்னு ஒரு படம் வந்து சுந்தரிசி சார் அவங்களுக்கு டாக்டராக பண்ணிகிட்ருக்காங்க. அது ஒரு RR மூவி, நல்ல அற்புதமான கேரக்டரு. அதேமாதிரி இமைக்கா நொடிகள் நடிச்சிட்டு இருக்கிறப்பவே வந்து RT ராஜசேகர் சார் வந்து அடுத்த படம் கமிட் ஆகி போகிறாரு. அடுத்த படம் கமிட் ஆகி அங்கே போகிறப்ப வந்து அவர் வேறு ஸ்கிரிப்டுக்கு கதை கேட்பார்ல, அங்கே கேட்குறப்போ அதில் ஒரு டாக்டர், ஒரு பொண்ணு கேரக்டருக்கு த்ரிஷா அவங்களுக்கு ஒரு டாக்டராக அவங்க 2-3 சாய்ஸ் சொல்லியிருக்காரு டைரக்டர். அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த சாய்ஸ் எங்கிட்ட விடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு இருக்கார். யார் சார் என்னென்னா, இமைக்கா நொடிகளில் வந்து நயன்தாரா டாக்டராக நம்ம கொட்டாச்சி டாக்டர் பண்ணிகிட்ருக்கா, அற்புதமாக பண்ணிகிட்ருக்கா, சூப்பராக இருக்குது, அவ்வளோ பண்ண வைங்க, நீங்கள் சொன்ன ஸ்டோரிக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. எதுவுமே சொல்லலை. அவர் கேமராமேன் சார் சொன்ன உடனே நான் எதுவுமே கேட்டுக்கல. ஏன்னா அவர் சொல்கிறாருன்னா சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்ம பாப்பாவுக்கு சொல்ல மாட்டேன். நல்லா அற்புதமான ஒரு கேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் அந்த படம் அப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக சூப்பராக எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, ஸ்கூல் பற்றி. நீங்கள் நடித்ததுக்கப்புறம் ஸ்கூலில் எப்படி இருந்தது? என் ஸ்கூலில் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறேன். மனஸ்வி நல்லா நடிச்சிருக்கா, சூப்பராக நடிச்சிருக்கா, நான் அந்த படம் பார்த்தேன், இமைக்கா நொடிகள் பார்த்தேன், சொட்டு சொருக்கிறேன், நான் அந்த டைலாக் நல்லா பேசினேன், இப்படியே ஒரே கற்று அந்த டே. அப்புறம் மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சூப்பராக நடிச்சிருக்க மனஸ்வி, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பிரின்சிபல் என்ன சொன்னாங்க? பிரின்சிபல் மேம் ரூமுக்கு போய் நல்லா நடிச்சிருக்கா, நான் வந்து இது மாதிரி தமிழ் படம் மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன், மானஸ்விக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு அசம்பிளிலலாம் கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டினாங்களாமே, கூப்பிட்டு நிற்க வச்சு எல்லாரும் கிளாப்லாம் பண்ணாங்களாமே, நிஜமாவா? எல்லாரும் கிளாப் பண்ணாங்களா? சூப்பர். ஓகே, சரி, நீங்கள் நயன்தாரா மேமோட பார்த்த உடனே என்னமோ சொன்னீங்களாமே, என்ன சொன்னீங்க? பார்த்த உடனேயே அம்மா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஐ லவ் யூமா அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மீட்டிங் எப்படி இருந்தது?
டைரக்டரை கூப்பிட்டு மேடம் வர்றது கொஞ்சம் மேலே ரெடியாகி வந்துட்டு இருந்தாங்க மேக்கப் போட்டு. அது வரைக்கும் இவங்க கூட உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா உட்காந்துட்டு ஜாலியாக ஆற்று வைக்கிறதுலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டைலாக், டைலாக்கெல்லாம் மறந்துட மாட்டேல, அதெல்லாம் மறக்க மாட்டேன் அங்கிள், எல்லாம் மெயினில் தான் இருக்குது அப்படின்ட்டா. ப்ரோ ஓ ஓ சரி, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்களாமே நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்களுக்காக ஒரு பாட்டு. இமைக்கண்ணடிகளிலிருந்து. நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொன்றே வாழ்வில் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொன்றே வாழ்வில் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் மாதவி நான் போது போல நீ அடி. ஓ சூப்பராக பாடிட்டீங்க. ஓகே, நீங்கள் பெரியவங்களானா உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? நயன்தாரம்மா மாதிரியா இருக்கணும். வேற டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகி அம்மா அப்பாவை காப்பாற்றணும், பாட்டியை காப்பாற்றணும், தாத்தாவை காப்பாற்றணும். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். சரியா, நீங்கள் பெரியவங்களானா பெரிய ஹீரோயின் ஆகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி இல்லையா? ஆனால் டாக்டராயும் ஹீரோயின் ஆகிடுங்க. ஓகேயா? ஓகே மனஸ்வி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நீங்கள் சூப்பர் டயலாக் பேசியிருக்கீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஃபேஸ்புக் வைரலாக எல்லாத்துலேயும் உங்களோட டயலாக்ஸ் தான் போயிட்டுருக்கு. எங்களுக்காக ஸ்பெஷலாக அந்த டயலாக் எங்களுக்காக பேசி காட்டுறீங்களா ப்ளீஸ்? ஓகே. ஏய் ஓங்கடா 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 ஓங்க ஓங்கி பாரு ஓங்கடா ஓங்குவானாமே சொட்ட சொருகிருவேன் நீ சும்மாரு. என்னடா பாக்குற லாஸ்ட் வார்னிங், தப்பா பேசுன. தேங்க்யூ மனஸ்வி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்காக பெர்ஃபார்மும் பண்ணி காமிச்சிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் மனஸ்வி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய படம் பண்ணுங்கள். உங்கள் படம் எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நாங்கள் தியேட்டரில் கிளாப் பண்ணுவோம். ஓகே, எவ்ரி டைம் யூஆர் ஆன் ஸ்க்ரீன் வி ஆர் கோயிங் டு கிளாப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நீங்கள் அழகாக எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. ஹாய் ராகவ். ஹாய். வணக்கம். வணக்கம். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. ஷுவர் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல. சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, இப்போ நிறைய படம் நடிச்சிட்டும் வரீங்க. ஸோ நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு எப்போ ஃபீல் பண்ணீங்க? எனக்கு இப்போ வரைக்கும் நான் நல்லா நடிக்கிறேன் நானே எனக்கு தெரியாது. நடிக்கிறீங்களா? நிறையா பேர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது. ஓகே, ஸோ உங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நார்மலாக ஏதோ ஒரு பையன் நடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ நாட். ஆனால் வந்து பார்த்தா நான் நடித்தேன் அந்த மாதிரி. அப்படின்னா வேறு யாரும் நடிக்கிற மாதிரி. ஓகே, ஸோ நீங்கள் ரெக்க படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கீங்க. அப்புறம் சேதுபதி படத்தில் விஜய் சேதுபதி சாரோட நடிச்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு சேதுபதி படம் தான் நடிச்சிங்க. ஃபஸ்ட்டு சேதுபதி படம். எந்த கிளாஸ் நீங்கள் அப்போது? அப்போ நான் ஒரு 5th படிச்சுட்டுருவேன். 5th படிச்சுட்ருக்கீங்க. ஸோ 5th வந்து சேதுபதி நடிச்சிங்க இல்லையா? அதானே உங்கள் ஃபஸ்ட் படம். அது விஜய் சேதுபதி சாரோட நடிச்சிங்க. அவரோட நடித்தது எப்படி இருந்தது? அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு தடவை அவர் உக்காண்ட்ருந்தார். அப்போ வந்து நான் போய் பேசினேன்னா, ஏன் நான் பயந்துன்னு பேசுகிறேன், வந்து ஜாலியாக பேசுகிறேன், வந்து உட்காடுறா அப்படின்னு உட்காந்துட்டு ஜாலியாக பேசினார் என் கூட. ஓகே, உங்களுக்கு பயம் இருக்கா? இப்போ பயம் இருக்கா? இப்போ பயம் இல்லை. நான் வந்து அங்கிள் கூப்பிடுவேனா அப்படி சொல்ல, ஏன் அங்கிள்லாம் கூப்பிடுற, எனக்கு சும்மா மாமானே கூப்பிடு அப்படின்னு. ஓகே, ஸோ அது மாதிரி ஜாலியாகிடுச்சு. சாக்லேட்லாம் வாங்கி தருவாரா? பொம்மையே வாங்கி கொடுத்துருவேன். பொம்மை எல்லாரும் வாங்கி. உங்கள் கூட இன்னொரு குட்டி பேபி கூட நடிச்சிருக்காங்கல்ல, உங்கள் சிஸ்டரா? என் சிஸ்டர் இல்லை உங்கள் சிஸ்டரா? அவங்க வராங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவாங்களா? தெரியல, நான் கூட அவ்வளோவா ஜாலியாக விளையாடுனதில்லை. விளையாட மாட்டேன். எப்பயாவது தான் விளையாடுவோம். எப்பயாவது தான் விளையாடுறீங்க. ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் படம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அது எனக்கு ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு எல்லோரும் நான் வெளியே போகும்போது எல்லோரும் எங்கே போடுற அந்த பையன் தாண்டா சொன்னாங்களா, அப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எம்பாரசிங்காக இருந்தது. ஓகே, பாஸ்கர் ராஸ்கல் பற்றி சொல்லுங்கள். அதில் நீங்களும் இன்னொரு பேபியும் நடிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க, பயங்கரமாக பேசுவீங்க 2 பேரும். அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி சொல்கிறேன்னா என்ன சொல்கிறது? அது எப்படி ஷூட்டிங் ஜாலியாக இருக்குமா இல்லை சீரியஸாக இருக்குமா?
எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷூட்டிங் அந்த போகிறதுனால? பொண்ணு இல்லைன்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இல்லை நேனிகா அவ கூட இருந்தாங்கன்னா விளையாட்டே ரொம்ப நேரம் போயிடும். ஓ ஓகே. கேக்கு ஸோ என்ன சொல்லுவார் டைரக்டர், விளையாடாதீங்க டேக் பண்ண விளையாடாதீங்களா, டேக் பண்ணுடா டேக் பண்ணுடான்ட்டு இருந்தார். ஓகே. அதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து உங்களை நீங்கள் நடிச்சதுல நல்லா இருக்கு? எனக்கு அந்த ஒரு ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸஸ் தான் பிடிச்சிருந்தது. அவங்க காஸ்டியூம்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் மாரி டூ. அதில் என்ன ரோல் பண்ணி? அதில் தனுஷ் சாருக்கு பையன். நீங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்த்து உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க? ரெக்க படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, ஏய் என்னடா நீ அந்த பொண்ணுக்கெல்லாம் இலவி சொல்கிற, ஐயோடா என்னடா அப்படின்றாங்க. டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க? டீச்சர்ஸ்லாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாரும் வந்து. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க நீங்கள்? ஆதித்ய வித்யாஸ்ரம், பாண்டிச்சேரி. ஓகே, பாண்டிச்சேரியில் படிக்கிறீங்க. ஸோ ஸ்கூல்லலாம் ஹாப்பி இல்லை? தே வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஐ கெஸ் இல்லையா? ஓகே. கண்ணம்மா அந்த படத்தில், ஐ மீன் ரெக்கை படத்தில் அந்த பாட்டு ரொம்ப ஹிட் இல்லை? நீங்கள் ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருப்பீங்க, குட்டி நீங்கள் வேறு. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? பாட்டு பாடுவீங்களா? பாட மாட்டீங்க. அந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு? பாட்டு கேட்க பிடிக்காது. ஓகே. அந்த பாட்டில் நடிக்கிறது எப்படி இருந்தது? இப்போ டயலாக்னா பேசிடலாம் இல்லை, அது நார்மலாக தான் இருந்தது. நார்மல் டயலாக் பேசுகிற மாதிரி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாத்தையும் வாய்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வெறும் மாண்டேட் சாங் மாதிரி எடுத்துட்டாங்க. இப்போ என்னென்ன படங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ மாரி 2 வரைக்கும் சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணீங்க? இப்போ எதுவும் இல்லை. இது மாரி 2 வரைக்கும் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு வேறு என்னென்ன, யார் கூட எல்லாம் நடிக்கணும்னு ஆசை? யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிச்சது விஜய் சேதுபதி, தனுஷ் அங்கிள், அப்புறம் விஜய் அங்கிள். ஓகே. ஸோ இனி வேறு யார் கூட எல்லாம் நடிக்கணும்னு உங்களுக்கு பிடிக்கும்? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க யார் கூட? இவர் கூட அஜித் நடிக்கணும். அஜித். ஓகே. நீங்கள் யாரோட ஃபேன்? நான் வந்து அஜித் அங்கிளோட ஃபேன். ஓகே. அஜித் சார் இதை கேட்பாருன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஸோ. அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க? என்ன எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது கமல்ஹாசன். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது மாதவன். ஓ ஓகே. அஜித், கமல்ஹாசன், மாதவன். இட்ஸ் பயங்கரமான ஒரு ஃபேமிலி. நிறைய ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் ஃபேன்ஸாக இருக்கீங்க. இல்லை இப்போ நீங்கள் ஷூட்டிங் போகிறீங்கன்னா அப்பா வந்து சொல்லி தருவார், எப்படி நடிங்க அப்படி நடிங்க, இல்லை அம்மா சொல்லி தருவாங்களா? ஆமாம், அப்பா தான் சொல்லி தருவார். அப்பா தான் சொல்லி. எங்கே போனாலும் அப்பா வருவார். அப்பா கூட வருவார். நீங்கள் ஒபீடியண்ட்டாக இருப்பீங்க, வாழ்த்தனம் பண்ண மாட்டீங்க ஷூட்டிங்? எப்பயாவது பண்ணுங்க. வாழ்த்தனம் பண்ண பிடிக்கும்ல? என்ன பண்ணுவீங்க? எனக்கு அது வாழ்த்தனமாகவே தெரியாது. நான் சும்மா ஏதாவது பண்ணிருப்பேன், வந்து அதை செய்யாது, தப்பு பண்ணக்கூடாது, வேலைலாம் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பெரியவர் ஆனோடனே என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆம்பிஷன்? ஆக்டர் தான். ஆக்டர், ஹீரோ ஆகணும்னு ஆசையா? ஓகே. ஃப்யூச்சர் ஹேண்ட்ஸம் ஹீரோ வந்து வெயிட்டிங்கில் இருக்கார். ஓகே. ரெக்க படம் சூப்பராக நடிச்சிங்க. அதுக்கப்புறம் பாஸ்கர் த ராஸ்கல் நடிச்சிங்க. இல்லை அரவிந்த் சாமி சாரோட நடிச்சிங்க. அவர் வந்து எல்லாரோட ஃபேவரட். அவரோட நடிக்கிறது எப்படி இருந்தது? அவர் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பார், நார்மலாக எல்லாரும் மாதிரியே. ஓகே. இப்போ உங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லுங்கள். உங்கள் கிளாஸ் ரூம், உங்கள் கிளாஸ்மேட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் உங்கள் டீச்சர்ஸ், அவங்கள பற்றிலாம் சொல்லுங்கள். எங்கள் டீச்சர் பேர் அகிலாண்டேஸ்வரி. அவங்க வந்து என் கூட ஸ்ட்ரிக்டாக இல்லை, ஜாலியாக இருப்பாங்க. ஓகே. எப்பயாவது எங்கள் மேலே தப்பு வந்ததுன்னா திட்டுவாங்க, அவ்வளோதான், அடிக்க மாட்டாங்க. ஓகே. சிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அவங்க உங்கள் படம்லாம் பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் உங்களுக்கு? எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். பேர் சிவா, பிரமோத், அப்புறம் மோகனகிருஷ்ணா. ஓகே. சிவா, பிரமோத், மோகனகிருஷ்ணன் அண்ட் ராகவன். 4 பேர் ஒரு டீமா? கரெக்டா? ஓகே. அவங்க உங்கள் படம்லாம் பார்ப்பாங்களா? அவங்க பார்த்துருக்காங்க. அடுத்து என்ன படம் நான் நடிக்கிறேன் அப்படி கேட்பாங்களா? அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி உங்கள் படம் பார்ப்பாங்க. அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு யாராவது இருக்காங்களா? பேர்? நான் கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசவே மாட்டேன் அதிகமாக. ஏன்? ஆமாம், பேச மாட்டிங்களா? ஓகே. இன்னும் டைம் இருக்குது பேச. ஆனால் ஒரே ஒருத்தவங்க கிட்ட தான் பேசுவேன். யார் இது? ஒன்று எங்கள் கிளாஸ் மேம், இன்னொன்று கிருத்திகான்னு ஒரு ஃப்ரெண்டு. ஓ, கிருத்திகான். அவங்க உங்கள் கிளாஸா? ஓகே. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கீங்கல்ல? தேங்க்யூ. பாய்.